இயக்குனர் சுந்தர் சி, நடிகை குஷ்பு தம்பதியினர் சமீபத்தில் தங்களுடைய 25ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி இருக்காங்க. அதை முன்னிட்டு பழனிமலை கோயிலுக்கு முருகனை தரிசிக்கிறதுக்காக அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அங்க போன சுந்தர் சி தன்னுடைய முடியை அங்க காணிக்கையா கொடுத்து மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு பலரும் அவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. பழனிமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்த அவங்க அங்க பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்தவங்களுக்கு அன்னதானமும் வழங்கிட்டு வந்திருக்காங்க. அங்க பழனிமலை முருகன் கோயிலில் பூஜைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய கணவர் கூட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை தங்களுடைய 25ஆம் ஆண்டு திருமண நாள் ஸ்பெஷலா சோஷியல் மீடியா பதிவிட்டிருக்கக்கூடிய குஷ்பு எமோஷனலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய காதலை பகிர்ந்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 25வது திருமண நாள் வாழ்த்துக்கள். நீங்களும் நானும் எப்போதுமே ஒன்றுதான். லவ் யூ சுந்தரா. சில மாற்றங்களை செய்து என்னுடைய திருமண புடவையை 25வது திருமண நாளில் அணிந்திருப்பதை பெருமையாக உணர்கிறேன். பழனி முருகனின் ஆசியுடன் இந்த நாளை தொடங்க இருக்கிறோம். இன்று எங்களிடம் இருக்கும் விஷயங்கள் அனைத்துமே பழனி முருகனின் ஆசி இல்லாமல் சாத்தியமாகி இருக்காது அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து பதிவிட்டிருக்காங்க. 12 வருட காத்திருப்புக்கு அப்புறமா வெளிவந்தாலும் அதகராஜா திரைப்படம் இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களை ஒன்றா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பட்ஜெட்டில் நயன்தாரா அவர்கள் முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 சுந்தர் சி டைரக்ட் பண்ணி இருக்காரு. அதற்கான பூஜையும் இப்போ தான் சமீபத்தில் நடந்தது. இதற்கெல்லாம் பழனி முருகனுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த கோயிலில் வச்சு சுந்தர் சி அவர்கள் மொட்டை போட்டுட்டு வந்திருக்காராமா.